அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சியின் வேட்பாளரும் இந்திய வம்சாவழியை சேர்ந்த நிக்கி ஹேலி விலகியதை அடுத்து ஜோ பைடனும் டொனால்ட் ட்ரம்ப்பும் மறுபடியும் நேருக்கு நேர் மோத போறாங்க. இந்த பின்னணியை பற்றி விரிவாக பார்க்கலாம். அமெரிக்க அதிபரின் பதவிக்காலம் 4 ஆண்டுகள் ஆகும். தற்போதைய அதிபராக இருக்கும் ஜோ பைடனின் பதவிக்காலம் விரைவில் முடிவடைய உள்ளதை அடுத்து வருகிற நவம்பர் மாதம் அங்கு அதிபர் தேர்தல் நடைபெற இருக்கிறது. அமெரிக்காவில் ஜனநாயக கட்சி, குடியரசுக் கட்சி ஆகிய 2 பிரதான கட்சிகளே உள்ளன. அமெரிக்க தேர்தல் முறைப்படி அதிபராக போட்டியிட விருப்பமுள்ளவர்கள் அந்தந்த கட்சி உறுப்பினர்களின் ஆதரவை முதலில் பெற வேண்டும். அதற்காக மாகாணங்கள் தோறும் வாக்குப்பதிவு நடைபெறும். 2 கட்சிகள் சார்பிலும் நடக்கும் மாநாட்டில் தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் பங்கேற்று தங்கள் கட்சியின் அதிபர் வேட்பாளரை தேர்ந்தெடுப்பார்கள். அதன்படி ஜனநாயக கட்சி சார்பில் தற்போதைய அதிபர் ஜோ பைடன் மீண்டும் போட்டியிடுகிறார். அவரது கட்சியின் 1968 பிரதிநிதிகளின் ஆதரவு தேவை என்ற நிலையில் தற்போதைய நிலவரப்படி 1497 பிரதிநிதிகளின் ஆதரவுடன் முன்னணியில் இருப்பதால் அவர் மீண்டும் போட்டியிடுவது உறுதியாகிவிட்டது. அதேபோல் குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவரும் தெற்கு கரோலினா மாகாண முன்னாள் கவர்னருமான நிக்கி ஹேலி, மற்றொரு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த விவேக் ராமசாமி உள்ளிட்ட பலர் களத்தில் இருந்தனர். இதில் ட்ரம்பின் அமைச்சரவையில் பணியாற்றிய நிக்கி ஹேலி அதிபர் வேட்பாளருக்கான போட்டியில் ட்ரம்பை நேரடியாக எதிர்த்து வந்தார். இந்தியாவிலிருந்து குடிபெயர்ந்த சீக்கிய தம்பதியான பேராசிரியர் அஜித் சிங் ரந்தாவா, ராஜ் கபூர் ஆகியோரின் மகளான நிக்கி ஹேலி ஜவுளி வணிகத்தில் இருந்து அரசியலுக்கு வந்தவர். கடந்த 2017ஆம் ஆண்டு டொனால்ட் ட்ரம்ப் அதிபராக இருந்தபோது ஐநா சபைக்கான 29வது அமெரிக்க தூதராகவும் நியமிக்கப்பட்டிருந்தார். அதிபர் வேட்பாளர் போட்டியில் இருந்து விவேக் ராமசாமி உள்ளிட்டோர் விலகியதால் டொனால்ட் ட்ரம்ப், நிக்கி ஹேலி இருவர் மட்டும் நேரடியாக மோதி வந்தனர். இந்த சூழ்நிலையில் குடியரசுக் கட்சியின் 1215 பிரதிநிதிகள் ஆதரவு தேவை என்ற நிலையில் 995 பிரதிநிதிகளின் ஆதரவுடன் டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து முன்னிலையில் இருக்கிறார். 89 பிரதிநிதிகளின் ஆதரவுடன் நிக்கி ஹேலி 2ஆம் இடத்துடன் பின்தங்கினார். இதற்கிடையே அதிபர் தேர்தலுக்கான வேட்பாளர் போட்டியில் இருந்து நிக்கி ஹேலியும் விலகுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனவே குடியரசுக் கட்சியின் வேட்பாளராக டொனால்ட் ட்ரம்ப் தேர்வு செய்யப்படுவது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. இதனால் தற்போதைய அதிபர் ஜோ பைடனை எதிர்த்து முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் போட்டியிடுவது உறுதியாகியுள்ளதால் அமெரிக்காவில் இப்போதே தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கிறது. மஞ்சுமேல் பாய்ஸ் திரைப்படம் வெளியாகி நாடு முழுவதும் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு. இந்த படத்து மூலமா 70 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் வெளிவந்திருக்கு. நடிகர் கமல் சொன்ன செண்பக நாடார் யார்? பின்னணியை பற்றி விரிவாக பார்க்கலாம். கொடைக்கானல் குணா குகையில் விழுந்தவரை அவரது நண்பர் நட்புக்காக உயிரையே பணயம் வைத்து மீட்ட கதையை மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படமாக உலகம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஆனால் 1950களிலேயே இப்போது குணா குகை என்று அழைக்கப்படும் அன்றைய டெவில்ஸ் கிச்சனின் பள்ளத்தாக்குகளில் விழுந்த ஒருவரை மீட்க அவரது நண்பர் தனது உயிரை துச்சமென கருதி 500 அடி பள்ளத்தாக்கில் இறங்கிய சம்பவம் கொடைக்கானலில் நிகழ்ந்திருக்கிறது. மஞ்சுமெல் பாய்ஸ் படக்குழுவினருடனான கலந்துரையாடலில் குணா குகை தொடர்பான சம்பவங்களில் செண்பக நாடாரை பற்றி பேசாமல் இருக்க முடியாது என நடிகர் கமல்ஹாசன் குறிப்பிட்டிருந்தார். இதன் தொடர்ச்சியாக யார் இந்த செண்பக நாடார், அவருக்கும் குணா குகைக்கும் என்ன தொடர்பு என்ற கேள்வி பரவலாக எழுந்தது. சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை குணா குகையின் வாயிலில் செண்பக நாடாரின் நினைவு சின்னம் இருந்தது. மதுரையைச் சேர்ந்த நாடறிந்த தொழிலதிபரான செண்பக நாடார் 1955இல் குடும்பத்துடன் கொடைக்கானலுக்கு சுற்றுலா சென்றார். 1955 மே 12ஆம் தேதி அப்போது டெவில்ஸ் கிச்சன் என அழைக்கப்பட்ட குகைக்குள் சுற்றி பார்த்து கொண்டிருந்த போது செண்பக நாடார் எதிர்பாராத விதமாக தவறி விழுந்தார். பள்ளத்தாக்கில் விழுந்த அவரை தேடிச் சென்ற பல பேர் பாதி வழியிலேயே திரும்பிவிட்டனர். சம்பவம் பற்றி கேள்விப்பட்ட உடனேயே மஞ்சுமெல் பாய்ஸ் குட்டானை போல் சட்டென புறப்பட்டுச் சென்றார் உள்ளூர்வாசியான குப்புசாமி நாயுடு. சுமார் 500 அடி ஆழ பள்ளத்தாக்கில் இறங்கிய குப்புசாமி நாயுடு பல்வேறு சவால்களை கடந்து செண்பக நாடாரின் உடலை தேடி கண்டுபிடித்தார். முதலில் அவரது கை கடிகாரத்தையும் பேனாவையும் மேலே கொண்டு வந்து அவரது குடும்பத்தினரிடம் காண்பித்து அது செண்பக நாடாரின் உடல்தான் என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டார். விழுந்த மறுநாளே பெரும் போராட்டத்துக்கு மத்தியில் அவரது சடலத்தை மேலே கொண்டு வந்து சேர்த்த குப்புசாமி நாயுடுவை அந்நாட்களில் கொடைக்கானலே ஒரு துணிச்சல் மிக்க ஹீரோவாக பார்த்தது.
எந்த ஒரு வசதியும் இல்லாத அந்த காலத்தில் தன் உயிரை பற்றி கூட துளியும் சிந்திக்காமல் செய்த உதவிக்காக குப்புசாமி நாயுடுவுக்கு செண்பக நாடாரின் குடும்பத்தினர் 25,000 ரூபாய் சன்மானம் தந்தபோது அதனை பெற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார். துரதிருஷ்டவசமாக அடுத்த சில ஆண்டுகளில் குப்புசாமி நாயுடு உடல்நலக்குறைவால் மறைந்தார். அப்போது அவருக்கு அஞ்சலி செலுத்த ஏதுவாக மதுரை, திண்டுக்கல் போன்ற ஊர்களில் இருந்து கொடைக்கானலுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டதாக கூறுகிறார் இப்போது சென்னையில் வசிக்கும் குப்புசாமி நாயுடுவின் மகள் ராஜாமணி. அப்பா எப்பவுமே கொஞ்சம் தைரியமா இருக்கிறவரு. இந்த கீழே இறங்கி போயிட்டு பாடி பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் அண்ணா அவர் இடுப்புல போட்டிருந்த கோல்டு அண்ணா கயிறு, பர்ஸு, ஒரு 2 திங்ஸ் எடுத்துட்டு மேலே கொடுத்துட்டு நான் பாடி பார்த்துட்டேன், இதுக்கு மேலே போய் எடுத்துக்கலாம்னு சொல்லவே அவங்க ஒரு 2 ஹவர்ஸ் உட்கார வச்சுட்டு ஒரு லாரியில இந்த மல் துணி, கயிறு இதெல்லாம் கட்டி அவரையும் அந்த கூட போனவர் பேர் ஞாபகம் இல்லை, அவரையும் பின்னாடியும் இறக்கியிருக்காங்க. வருத்தம் இருக்கதான் செய்யும். நம்ம அப்பா எடுத்தாங்க, அப்போ இவ்வளோ இது கிடையாது, இப்போ இதாரு, வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் அவங்க இந்த சன்ஸ் எல்லாம் வீட்டுக்கு ஒரு நாள் தேங்க்ஸ் சொல்லிட்டு ஏதோ கிஃப்ட் கொடுத்தாங்க. அப்பா வாங்கலை, வேண்டாம் சார், நான் அது பண்ணனா நான் கூலிக்கு வேலை செஞ்ச மாதிரி ஆயிடும், அதனால என் அப்பாவை நான் எப்படி எடுத்தனோ அப்படி நான் எடுத்தேன் அப்படின்னாரு. சரி, அப்படின்னா எங்க வீட்டுக்கு ஒரு நாள் வாங்கினாங்க. ஒரு நாள் வீட்டுக்கு போயிட்டோம். அது செண்பக நாடார் இறங்கி எடுத்தவர் குப்புசாமி நாயுடு அப்படின்னு போட்டு ஒரு போர்டு தொங்கிட்டு இருந்துச்சு. அது அதுக்கப்புறம் நாளடைவில் போயிடுச்சு. நட்புக்காக உயிரை பணயம் வைத்து காப்பாற்றிய மஞ்சுமெல் பாய்ஸ் நண்பர்களுக்கும் ஒருபடி மேலே சென்று முகம் தெரிந்தவர் என்ற அன்புக்காகவே ஆபத்துகள் எதையும் பொருட்படுத்தாமல் அன்று 500 அடி பள்ளத்தாக்கில் இறங்கிய குப்புசாமி நாயுடு காலம் கொண்டாட மறந்த ரியல் ஹீரோ. உலக பணக்காரர்களுக்கான பட்டியலில் முதல் இடத்திலிருந்து 3ஆம் இடத்திற்கு எலான் மஸ்க் சரிந்துள்ளார். இதன் பின்னணியை விரிவாக பார்க்கலாம். மின்சார கார்கள் தயாரிப்பில் முன்னணியில் உள்ள டெஸ்லா நிறுவனத்தை உருவாக்கிய எலான் மஸ்க் சுய முயற்சியால் முன்னுக்கு வந்து உலகின் மிகப்பெரிய பணக்காரராக உருவெடுத்தவர். அவரின் சொத்து மதிப்பு $20,000 கோடி இருந்த நிலையில் திங்கள் அன்று டெஸ்லா பங்கு விலை 7.2% சரிந்ததால் சொத்து மதிப்பு $19,700 கோடி வீழ்ந்தது. இதனால் உலக பணக்காரர்கள் வரிசையில் 2ஆம் இடத்திற்கு சரிந்த எலான் மஸ்க் செவ்வாய் அன்று மேலும் $500 கோடி சரிவை சந்தித்து 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டு உள்ளார். தற்போது அவரின் சொத்து மதிப்பு $19,200 கோடி உள்ளது. கடந்த 2 நாட்களில் மட்டும் $800 கோடி சரிந்து உள்ளது. 2ஆம் இடத்தில் இருந்த அமேசான் நிறுவனர் ஜெஃப் பெசோஸ் தற்போது முதல் இடத்திற்கு முன்னேறி உள்ளார். அவரின் சொத்து மதிப்பு தற்போது $19,700 கோடி உள்ளது. கடந்த ஒரு ஆண்டில் ஜெஃப் பெசோஸின் சொத்து மதிப்பு $2,010 கோடி அளவுக்கு அதிகரித்து உள்ளது. ஆனால் எலான் மஸ்க் ஒரு ஆண்டில் $3,660 கோடி இழந்து உள்ளார். 3ஆம் இடத்தில் இருந்த பிரான்ஸை சேர்ந்த பெர்னார்ட் அர்னால்ட் $19,500 கோடி சொத்து மதிப்புடன் 2ஆம் இடத்திற்கு முன்னேறி உள்ளார். 2021இல் இதேபோல முதல் இடத்தில் இருந்து 3ஆம் இடத்திற்கு சரிந்துள்ள எலான் மஸ்க் தற்போது 2ஆம் முறையாக 3ஆம் இடத்திற்கு சரிந்து உள்ளார். $17,600 கோடி சொத்து மதிப்புடன் 4ஆம் இடத்தில் மார்க் சுகர்பெர்க் உள்ளார். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் முடங்கியதால் அவரின் சொத்து மதிப்பு செவ்வாய் அன்று ஒரே நாளில் $279 கோடி அளவுக்கு குறைந்து உள்ளது. $14,900 கோடி சொத்து மதிப்புடன் பில் கேட்ஸ் 5ஆம் இடத்தில் உள்ளார். $11,400 கோடி சொத்து மதிப்புடன் முகேஷ் அம்பானி 11ஆம் இடத்திலும், $10,400 கோடி கௌதம் அதானி 13ஆம் இடத்திலும் உள்ளனர். 9 வயசு சிறுமி கொலை செய்யப்பட்டு சாக்கடையில் வீசப்பட்ட சம்பவம் புதுச்சேரியிலே ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதனால சாலை மறியல், போராட்டம் சொல்லிட்டு புதுச்சேரியோட அரசியல் களமே ரொம்ப பரபரப்பாக இருந்துட்டு இருக்கு. இதன் பின்னணியை விரிவாக பார்க்கலாம். புதுச்சேரியில் வீட்டின் முன் விளையாடி கொண்டிருந்த 9 வயது சிறுமி ஒருவர் கடந்த 2ஆம் தேதி திடீரென மாயமான நிலையில் அவரின் பெற்றோர் போலீசில் புகார் அளித்து தேடி வந்தனர். இதில் அருகிலுள்ள அம்பேத்கர் நகரில் கை கால்கள் துணியால் கட்டப்பட்டபடி சிறுமி வாய்க்காலில் சடலமாக கிடந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் சிறுமியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் அப்போது ஆம்புலன்ஸை வழிமறித்த சிறுமியின் உறவினர்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டு போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது.
இந்த வழக்கில் 5 பேரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலையில் அதில் 19 வயது இளைஞரான கருணாஸ் மற்றும் 57 வயது முதியவரான விவேகானந்தன் ஆகியோர் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்று கொலை செய்தது தெரிய வந்தது. இருவரும் கஞ்சா போதையில் சிறுமியை ஐஸ்கிரீம் காட்டி கடத்திச் சென்றது தெரியவர இருவரையும் போலீசார் கைது செய்தனர். இதில் தான் உடுத்தியிருந்த வேட்டியில் சிறுமியின் கை கால்களை கட்டிய முதியவர் சிறுமியின் உடலை வாய்க்காலுக்குள் வீசியதாக போலீசார் தெரிவித்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனிடையே இந்த வழக்கில் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்ய வலியுறுத்தி இளைஞர்கள் மற்றும் பல்வேறு சமூக அமைப்பைச் சேர்ந்தவர்கள் புதுச்சேரி கடற்கரை சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்று சிறுமி கொலை செய்யப்பட்ட இந்த கொடூர சம்பவத்தில் சிறுமிக்கு நீதி கேட்டு இளைஞர்கள் பதிவிட்டு வரும் ஹேஷ்டேக் இணையத்தில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. மேலும் இந்த கொலை சம்பவத்தை கண்டித்து தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் குஷ்பு மற்றும் பல்வேறு அரசியல் கட்சியை சேர்ந்த தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்து வந்தனர். இதில் உயிரிழந்த சிறுமிக்கு புதுச்சேரி சவரிலாயலு நாயக்கர் அரசு பள்ளி மாணவிகள் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்திய நிலையில் நிகழ்வின் போது மாணவிகள் கண் கலங்கி அழுதது அனைவரையும் கலங்கடித்தது. சிறுமி கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிறுமியின் தந்தை முதல்வர் ரெங்கசாமியை நேரில் சந்தித்த நிலையில் சிறுமியின் குடும்பத்திற்கு 20 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையாக புதுச்சேரி அரசு அறிவித்தது. இதனிடையே சிறுமியின் மரணத்திற்கு நீதி கேட்டு புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் மாணவர்கள் நடத்திய சாலை மறியல் போராட்டத்தில் தடியடி நடத்தப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த சூழலில் திடீர் திருப்பமாக சிறுமியின் உடலை வாங்க தந்தை கையெழுத்திட்டதால் உடல் வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிறுமி பயன்படுத்திய பொம்மைகள், பொருட்கள் உள்ளிட்டவற்றை வைத்து உறவினர்கள் விளக்கேற்றி உருக்கத்துடன் அஞ்சலி செலுத்தினர். இதனிடையே சிறுமியின் உடலுக்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். பதற்றத்தை தணிக்கும் வகையில் அப்பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி பெற்ற வாக்கு விகிதம் பற்றி இந்த செய்தி தொகுப்பு விவரிக்கிறது.
இந்திய சுதந்திர போராட்டத்தை வெற்றிகரமாக முன்னெடுத்த பழம்பெரும் தேசிய கட்சியான காங்கிரஸ் 1967 வரை மத்தியிலும் பெரும்பாலான மாநிலங்களிலும் ஆட்சி செய்து வந்தது. பின்னர் படிப்படியாக வலுவிழந்தது. 1951 நடைபெற்ற முதல் மக்களவைத் தேர்தலில் அன்று இருந்த 489 தொகுதிகளில் போட்டியிட்டு 364 தொகுதிகளில் வென்று ஜவஹர்லால் நேரு தலைமையில் ஆட்சி அமைத்தது. 44.99% வாக்குகளை பெற்றது. 1957, 1962, 1971 தேர்தல்களில் தொடர்ந்து வெற்றி பெற்று ஆட்சியை தக்கவைத்தது. அவசர நிலை காலத்திற்கு பிறகு 1977 தேர்தலில் 542 தொகுதிகளில் போட்டியிட்டு 34.52% வாக்குகள் பெற்று 153 இடங்களில் மட்டும் வென்று முதல் முறையாக தோல்வியடைந்து ஆட்சியை இழந்தது. 1980 தேர்தலில் 542 தொகுதிகளில் போட்டியிட்டு 43.68% வாக்குகள் பெற்று 352 இடங்களில் வென்று மீண்டும் ஆட்சியை பிடித்தது. 1984 தேர்தலில் 533 தொகுதிகளில் போட்டியிட்டு 49.01% வாக்குகள் பெற்று 415 இடங்களில் வென்று ராஜீவ்காந்தி தலைமையில் ஆட்சியில் தொடர்ந்தது. இதுவரை வேறு எந்த கட்சியும் 400க்கும் அதிக இடங்களில் வென்றதில்லை. 1989 தேர்தலில் 543 தொகுதிகளில் போட்டியிட்டு 39.53% வாக்குகள் பெற்று 197 இடங்களில் மட்டும் வென்று இரண்டாம் முறையாக தோல்வியடைந்து ஆட்சியை இழந்தது. 1991 தேர்தலில் 543 தொகுதிகளில் போட்டியிட்டு 35.66% வாக்குகள் பெற்று 244 இடங்களில் வென்று கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் மீண்டும் ஆட்சி அமைத்தது. PV நரசிம்மராவ் பிரதமரானார். 1996 தேர்தலில் 28.8% வாக்குகள் மட்டும் பெற்று தோல்வியடைந்த காங்கிரஸ் 1998, 1999 தேர்தல்களில் தொடர்ந்து தோல்வியடைந்தது. 2004 தேர்தலில் 145 இடங்களில் வென்று திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளுடன் இணைந்து மன்மோகன் சிங் தலைமையில் கூட்டணி ஆட்சி அமைத்தது. 2009 தேர்தலில் 206 இடங்களில் வென்று ஆட்சியை தக்கவைத்த காங்கிரஸ் 2014 தேர்தலில் 44 இடங்களில் மட்டும் வென்று ஆட்சியை இழந்தது. 2019 தேர்தலில் 19.5% வாக்குகளை பெற்று 52 இடங்களில் வென்ற காங்கிரஸ் 2024 தேர்தலை மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் எதிர்கொள்ள உள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.